நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் அந்த 5வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறார். இந்த பூமியில் கொடுக்கப்பட்ட நாட்களில் நீ உயிரோடு கூட இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தேவன் விலகாதவர். அப்போது ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, உன்னை யாரும் எதிர்க்க முடியாது, உன்னை யாரும் ஜெயிக்க முடியாது, உன்னை யாரும் மேற்கொள்ள முடியாதுங்கிற அர்த்தத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் யோசுவாவுக்கு. காரணம், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார், நான் இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அப்போது நம்ம யாரும் மேற்கொள்ளாதபடிக்கு, நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு காணப்படுவதற்கு, எதிர்க்கக்கூடாதபடிக்கு காணப்படுவதற்கு செய்கிற காரியம் என்ன அப்படின்னா, அந்த 7, 8, 9 வாசிக்கிறோம். அதாவது தேவன் கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கணும். தேவனுடைய பிரமாணத்தை நாம் கை கொள்ளணும். கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம கை கொண்டு நடக்கணும். அதில் கவனமாக இருக்கணும். எல்லாத்திலும் நம்ம கவனம் செலுத்துகிறோம், எல்லா காரியத்திலும் நமக்கு கவனம் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டுங்கிற கவனம் நமக்கு தேவை. தேவனுடைய பிரமாணத்தை கை கொண்டு நடக்கணுங்கிற கவனம் நமக்கு தேவை. நம்ம அதில் கவனமாக இருக்கணும். வசனத்தில், உபதேசத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். 2வது, நம்ம பலங்கொண்டு திடமானதாக இருக்கணும். அதாவது தைரியமாய் கர்த்தருக்கு நமக்கு உறுதியாக இருக்கணும், நம்பிக்கையாக இருக்கணும். 2வது, பலங்கொண்டு திடமானதாக இருக்கணும் சொல்லப்படுது. அது எப்படின்னா, நாம் அவருக்குள்ள உறுதியாக இருக்கணும், நாம் அவரை நம்பணும், நம்பிக்கையோடு இருக்கணும். நம்பிக்கையோட உறுதியாய் நாம் இருக்கணும், தைரியமாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும், நம்பிக்கையாக இருக்கணும். 3வது, வலது இடதுபுறம் சாயாமல் விலகாமல் இருக்கணும். அதாவது கர்த்தருடைய காரியத்தில் நம்ம விலகாதபடிக்கு அவர் காட்டுகிற வழியில் நம்ம நடக்கணும். வலது இடது சாயாதபடி என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம், விலகாதபடி. ஏன்னா விலகாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் அவரை விட்டு நாம் விலகிடக்கூடாது, அவருடைய வழியை விட்டு நம்ம விலகிடக்கூடாது. அவர் காமிக்கிற வழியிலே நாம் நடக்கும் பொழுது நாம் உறுதியோடு, நம்பிக்கையோடு, தைரியமாக இருக்கும் பொழுது, அவருடைய வசனத்தை, பிரமாணத்தை கை கொண்டு நாம் நடக்கும் பொழுது, நமக்கு எதிராக ஒருவனும் நிற்க முடியாது. உங்களை யாரும் மேற்கொள்ள முடியாது, உங்களை யாரும் எதிர்க்க முடியாது. காரணம், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். வசனத்தை நாம் கை கொண்டு நடக்கணும். அதில் நாம் கவனமாக இருக்கணும், உறுதியாக, நம்பிக்கையோடு கூட தைரியமாய் நாம் இருக்கணும். வலது இடது சாயாதபடி அவர் காட்டுகிற வழியில் நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார். உண்மையாகவே இந்த நாட்களில் பிதாக்களோடு கூட இருந்த தேவன், நம்முடைய பிதாக்களை நடத்தின தேவன் உங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் உங்களை கர்த்தர் நடத்துவார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் சகலத்திலையும் அவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிதான காரியங்களை செய்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார், உங்களை பயன்படுத்துவார். ஜெபம் பண்ணும். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உன்னோடு கூட ஒருவனும் எதிர்த்து நிற்பது இல்லை என்று சொல்லி எங்கள் பார்க்கிறோம். உண்மையாகவே நாட்களில் ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லா எதிர்ப்புகளையும், எல்லா விதமான போராட்டங்களையும் ஆண்டவரே, நம்முடைய ஜனத்துக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிற அனைத்து காரியங்களையும் என் தேவன் மாற்றுகிறவர். நீர் விலகாதவர், நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிற கர்த்தர் இந்த பிள்ளைகளோடு, இப்படி ஜனத்தோடு, குடும்பத்தோடு கூட இருந்து
ஒவ்வொரு நாளும் ஜெயமாய் நடத்தும். அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.